Hi students, இப்போ நமக்கு வந்து exercise 3.2 பார்க்கலாம். 3.2ல 10th sum பார்க்கலாம். A train moving on a circular track of 1500 meter radius at rate of another 66 km per hour. 6 km per hour உங்களுக்கு என்னது அது ஸ்பீட் அது இல்லையா? ரேடியஸ் வந்து 1500 அவங்களே கொடுத்துட்டாங்க. What angle will be the turn in the 20 seconds நமக்கு எவ்வளோ டிகிரி அது வந்து டேர்ன் ஆக சொல்லி பார்க்கணும். சர்க்குலர் ட்ராக்ல இந்த டேர்ன் ஆகுது. ஓகேவா? போலவா? நமக்கு ரேடியஸ் பாருங்க, நமக்கு வந்து 1500 மீட்டரா? இந்த ரேடியஸ் பார்த்தா 1500 மீட்டர். இந்த ஆங்கிள் தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இந்த கவர் ஆகுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கவர் ஆகுது. சரிங்களா? இதனால நமக்கு வந்து எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமாக என்னென்ன கொடுத்தோம் எழுதலாம். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் கொடுத்தாச்சு. ஸ்பீடு தான் இல்லையா? ஸ்பீடு நமக்கு கொடுத்துறாங்க 66 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனால் நம்ம ரேடியஸ் மீட்டரில் இருக்கு இல்லையா? அப்போ இது அப்புறம் இங்கே 20 டைம் பாருங்கள், 20 செகண்டில் இருக்குது. அப்புறம் நமக்கு என்ன பண்ணலாம், அதை மீட்டர் பை செகண்ட்ஸாக மாற்றணும். அப்படி என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சுதான் கிலோமீட்டர்னா 1000 கிலோமீட்டர் 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர் மாற்றணும். ஹவர் நான் நமக்கு வந்து 60 மினிட்ஸு இல்லையா ஒரு ஹவரு. அதில் 1 மினிட் எத்தனை 6 செகண்ட்ஸு. அப்போ ஹவர் எப்படி போகலாம், 16 to 16 ஆகும், செகண்ட்ஸாக மாட்டோம். இது சிம்பிளாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 5/8 மல்டி பண்ணலாம். நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் போகும்போது அவங்க சொல்லி தருவாங்க. இங்கே நம்ம இப்படியே போடலாம். சரிங்களா? ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? நமக்கு 6 அங்கே அடிச்சா 11 வருமா? இது அடிச்சா நம்ம வரும் 5 வரும், இங்கே 3 வந்துடும். இப்போ ஆன்சர் வருங்க 55/3ங்கிறது எனக்கு மீட்டர் பை செகண்ட் வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்பீடு கண்டுச்சாச்சு, அது மீட்டர் பை செகண்ட் மாற்றியாச்சா? இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கவர் எவ்வளோ போகலாம்? சரிங்களா? 20 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகலாம். சரி, அப்போ தான் அந்த ஆர்க் லென்த் கிடைக்கும் நமக்கு. அது டிஸ்டன்ஸ் ஆனது. அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு பை ட்ரெயின் இன்னும் எவ்வளோ அவங்க கொடுத்துறாங்க, 20 செகண்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஃபார்மாக தெரியும், ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படி தானே. ஸ்பீட் அளவு 55/3 இன்ட்டு 20. இதான் நமக்கு என்னது ஆக்சுவலாக அந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆக்சுவலாக இப்படி இருக்கும், மீட்டரில் இருக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கவர் தான் ஆக்சுவலாக இந்த ஆர்க் லென்த்து. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆர்க் லென்த்து. வீணோ போட்டுடலாமா? வீணோ எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. இந்த எஸ் தான் இந்த 55/3 இன்ட்டு 20. ஆர் வரை தெரியும் 1500 இன்ட்டு தீட்டா. இந்த 0 0 இங்கே கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 55/3 இன்ட்டு 2/150 போட்டுக்கலாமா? இது 11 டைம் போகுமா? இது 5 எடுத்துருவா 30 வரும். அகைன் அடிச்சா வரும் 15 வருமா? இப்போ தீட்டா என்ன பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 11/45 வந்தது. சரிங்களா? இப்போ நமக்கு இது என்னத்துல இருக்குது, ரேடியனில் இருக்கா? இப்போ நமக்கு டிகிரியை மாற்றலாமா? அப்போ என்ன பண்ணுவீங்க, 11/45 இன்ட்டு என்ன பண்ணுவீங்க 180/5 நீங்கள் மல்டி பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து 5/45 இன்ட்டு 120 என்ன பண்ணலாம், இந்த பை வந்து 22/7 வருமா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. நமக்கு 2 அடிச்சா நமக்கு 90 வருமா? இது அடிச்சா 2 வந்துருமா? அப்போ நமக்கு 14 டிகிரி. அவ்வளோதான், 2 7s 14 டிகிரி வந்துடும். சரிங்களா? நான் வச்சுங்க, ரேடியஸ் கொடுத்தாச்சு, ஸ்பீட் என்ன பண்ணுங்க மினிட்ஸ் பர் செகண்ட் மாற்றுங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் அது ஸ்பீட் இன்ட்டு டைம். நீங்கள் எவ்வளோ டைம் 20 செகண்ட்ஸுக்கு
அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே எனக்கு இந்த ஆர்க் லென்த். அப்போ எஸ்சி கூட ஆர் தீட்டா சொல்லி தீட்டா வேலையும் கண்டுபிடிச்சிருங்க.